திருவண்ணாமலை மகாதீப சிறப்பு நேரலைக்கு நேர்களை வரவேற்கிறோம். திருவண்ணாமலை மகாதீபம் கார்த்திகை நாளன்று கொண்டாடப்படக்கூடிய நிலையில் இந்த விழாவிற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்திருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த 10 நாள் உற்சவத்தில் பங்கேற்று தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்தி இருந்த அந்த செய்திகள் எல்லாம் பார்த்தோம். அண்ணாமலை ஏகன் அநேகன் என்ற பொருளுடைய அண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தரும் ஒரு தலமாகத்தான் திருவண்ணாமலை ஸ்தலம் இருக்கிறது. அந்த அளவிற்கு புகழ்பெற்று ஒரு தமிழர்களோடு ஒன்றி இருக்கக்கூடிய இந்த பாரம்பரிய திருவிழாவின் நிகழ்வுகளை ஒவ்வொன்றாக நொடிக்கு நொடி நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அந்த வகையில் இந்த சிறப்பு நேரலையில் நம்மோடு விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள். ஆன்மீக இசை பாடகர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஆன்மீக இசை சொற்பொழிவாளர் திருமிகு வீரமணி கண்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் பிடித்த ஒரு பாடகையாக இருக்கக்கூடிய சிந்துஜா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவரோடு திரு சுபவீரமணி அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். இவர்களோடு இசை பாடலோடு சேர்ந்து அண்ணாமலையை நாமும் எவ்வாறு இந்த கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது என்பது குறித்த பல விஷயங்களை பேச இருக்கிறோம். சிந்துஜா அவர்கள் ஒரு பாடலோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குவார். முன்னதாக ஒரு சின்ன விஷயம். உண்ணாமலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மனை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலையும் உழவதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவா வண்ணம் அருமே என்ற சிவன் பாடலை நான் பாடல சொல்லியிருக்கேன். இனிமே சிந்துஜா மாதிரியான ஆட்கள் அதை பாடி நமக்கு எவ்வளவு அண்ணாமலையை நம்மளால நெருக்கமாக சந்திக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சிந்துஜா, இப்போ நீங்க பாடி ஆரம்பிக்கும் பொழுதுதான் அதுல நேர்களுக்கே ஒரு தனி விருப்பம் இருக்கும். அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா என்ற கோஷத்தோட எந்த திருத்தலத்தை பார்த்தாலே முக்தியோ, எந்த திருத்தலத்தை நினைத்தாலே முக்தியோ, அப்பேற்பட்ட திருத்தலத்தினுடைய பெருமைமிகு திருநாள் இன்றைக்கு. காயத்ரி ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி உண்ணாமுலை உமையாளுடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவி திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவா வண்ணம் அருமே தேமாங்கனி கடுவன் கொளவிடு கொம்பொடு தீயேண்டி தூமாமழை துருகல் மிசை சிறுநுண் துளி சிதற ஆமாம் பிணை அணையும் புழில் அண்ணாமலை அண்ணல் பூமாங்கழல் புனை சேவடி நினைவார் வினையிலரே. அண்ணாமலையை நினைத்தாலே முக்தி அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பெருமை. உலகிற்கே ஆன்மீக ஹிருதயம் அப்படிங்கிறது இந்த பாரத பூமி தான், அதில் சந்தேகமே இல்லை. அப்பேற்பட்ட ஆன்மீக இதயமான பாரத பூமிக்கு ஒரு இதயம் எது அப்படின்னு கேட்டால் அது திருவண்ணாமலையை தவிர வேறொன்றும் இல்லைன்னு சொல்ல முடியும். அப்பேற்பட்ட ஒரு திவ்ய க்ஷேத்திரம் அருணாச்சலம் அப்படின்னாலே ருணம் பந்தத்தை இல்லாமல் ஆக்கக்கூடிய மலை அப்படின்னு அருணாச்சலம் அப்படின்னு பேர். ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா இந்த பூவுலகத்தில் மொத்தம் 68 சிவஸ்தலங்கள் உத்தமஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த 68 சிவஸ்தலங்களும் ஒரு சில நதி தீரத்தில் இருக்குது, சிலது மலை மேலே இருக்குது, எல்லாராலையும் போக முடியாது. அப்போ ரொம்ப சுலபமாக இறைவனை அடையிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தா இறைவன் வெகு சுலபனாக நமக்கு கிடைக்கணும். எப்படி போனாலும் ஈஸியாக அவரை பார்க்க முடியணும். மலையை தாண்டிப்போ கடலை தாண்டிப்போ அப்படின்னா டாஸ்க்கு கொடுக்காம சுலபமாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பெருமான் இங்கே அற்புதமாக விற்றிருக்கார். அதனால ரமண பகவான் ரொம்ப கர்வமாகவே சொல்லுகிறார், ஒரு தராசு வச்சு பாக்கி திருத்தலங்களை ஒரு தட்டிலும் அருணாச்சலமான திருவண்ணாமலையை ஒரு தட்டிலும் வச்சா எது கனம் கொண்டது அப்படின்னு பார்த்தா எங்கள் அண்ணாமலை தான் கனம் கொண்டது அப்படிங்கிறார். ஏன்னா பாக்கி எல்லா சிவஸ்தலங்கள்லையும் சிவன் வாசம் செய்கிறான். ஆனால் இங்கே சிவனே மலை, மலையே சிவனாக இருக்கிறதுக்கும் மலையில் சிவன் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்படி சிவபெருமான் வீற்றிருந்து மலையாக அருள்பாலிக்கக்கூடிய க்ஷேத்திரம். தர்ஷனாத் பிரசதசி ஜனநாத் கமலாலயே காஷ்யாந்து மரணான் முக்தி ஸ்மரணாத் அருணாச்சலே. தர்ஷனாத் பிரசதசி, திருவாரூரில் பிறக்க முக்தி, காசியில் இறக்க முக்தி, சிதம்பரத்தில் இருக்க முக்தி,
ஆனால் அண்ணாமலையை நினைத்தாலே முக்தி. நினைக்க முக்தி அளிக்கும் திருவண்ணாமலை, நினைத்ததெல்லாம் வாழ்வில் வழங்கும் மலை, கோடானு கோடி மாந்தர் வலம் வரும் மலை, கொட்டி கொட்டி கொடுக்கும் அருள் பொதிந்த மலை என்றெல்லாம் அண்ணாமலை கொண்டாடப்படுகிறது. இப்படி ருணம் பந்தத்தையே இல்லாம ஆக்கக்கூடிய மலை அப்படிங்கிறதுனால அண்ணாமலையினுடைய தனித்துவம் வேற எதற்கும் ஈடாகாது அப்படின்னு அயோத்தியா, மதுரா, மாயா, காஞ்சி இதெல்லாம் ஒரு தட்டில் வச்சு எங்க அண்ணாமலையை ஒரு தட்டில் வச்சாலும் கூட அண்ணாமலை தான் அதிக கனம் கொள்ளது அப்படின்னு பல்வேறு மகான்களால் கொண்டாடப்படுகிறது. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இந்த தீப மகோத்சவத்தில் இடையிடையே பார்ப்போம். நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம் சிந்துஜா. திரு வீரமணி கண்ணன், இப்போ சிந்துஜா ரொம்ப அழகா நினைத்தாலே எப்படி நம்ம திருவண்ணாமலையோட ஸ்பெஷல் இருக்கு, முக்தி தரா மாதிரின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களோட பாடல்ல இருந்து, ஏன்னா நீங்க பாடக்கூடிய பாடல்களோட இருக்கக்கூடிய அந்த கணீர் தன்மை பக்தர்களை அந்த திருவண்ணாமலையோட அந்த ஒரு ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எப்படி உங்க அனுபவத்திலேருந்து திருவண்ணாமலை இந்த தீப திருவிழாவை நம்ம ஒரு பாடலோட பார்க்க முடியும்? கண்டிப்பா. அருமையான ஞானசம்பந்தர் தேவாரத்தோட ஆரம்பிச்சு தோடுடைய செவியன் விடையேறியோர் தூ வெண்மதி சூடி, தோடுடைய செவியன் விடையேறியோர் தூ வெண்மதி சூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவக்கள்வன், ஏடுடைய மலரான் உன்னை நான் பணிந்தே அருள் செய்த, வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே, பாடுவது தேவாரம் பரமனடி ஆதாரம், தேடுவதும் சேருவதும் அருணாச்சலம் வீடாகும். பாடுவது தேவாரம் பரமனடி ஆதாரம், தேடுவதும் சேருவதும் அருணாச்சலம் வீடாகும். பூசுவது திருநீரு, பேசுவது சிவன் பேரு, பூசுவது திருநீரு, பேசுவது சிவன் பேரு, ஈசன் துணை வரும்போது இன்னல் நம்மை அணுகாது. பாடுவது தேவாரம் பரமனடி ஆதாரம், தேடுவதும் சேருவதும் அருணாச்சலம் வீடாகும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். ஐந்தெழுத்தை நீ ஓது, அச்சமுன்னை அணுகாது, அண்ணாமலை ஈசனவன் அருகிருக்க பயமேது, நாதவடி வானவனை நாயகனை நீ பாடு, அருணாச்சல ஈசனை நாயகனை நீ பாடு. ஆதிசிவன் அருள்மழையில் அனுதினமும் நீராடு, அந்த ஆதிசிவன் அருள்மழையில் அனுதினமும் நீராடு. பாடுவது தேவாரம் பரமனடி ஆதாரம், தேடுவதும் சேருவதும் அருணாச்சலம் வீடாகும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். தேவருக்கு அமுதம் தந்து ஆலமுண்ட சிவஞானம், ஆலமுண்ட காரணத்தால் நீலகண்டன் எனும் நாமம், நீலகண்டன் என்று சொன்னால் காலன் வர வழியேது, அந்த காலனையும் வெற்றி கொள்ளும் அருணாச்சலன் புகழ்வாடு. கார்த்திகை தீபத்தில் எங்கள் அண்ணாமலையை தரிசித்தால் நம் வாழ்க்கை ஒளி வீசும். பாடுவது தேவாரம் பரமனடி ஆதாரம், தேடுவதும் சேருவதும் தேவனவன் வீடாகும். தேவனவன் வீடாகும், தேவனவன் வீடாகும். அருணாச்சல சிவசம்போ, அருணாச்சல சிவசம்போ, அருணாச்சல சிவசம்போ, அண்ணாமலை சம்போ.
அண்ணாமலையே சம்போ அண்ணாமலையே சம்போ